நாமணக்க பாமணக்க பன்மணக்க தமிழ் மணக்க வீரமாமுனிவர் மணக்க பானையிலே நெய் மணக்க 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 பொங்கல் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அதுவும் சிறப்பாக இந்த ஆலயத்திலே அதிபராக இருந்து செயலாற்றுகின்ற அருட்தந்தை தங்கசாமி அடிகளார் அவர்களையும் இங்கே மற்றும் உள்ள அருட்தந்தையர்களையும் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் இந்த பொங்கல் நாளிலே வணங்கி மகிழ்கிறேன். இப்போ பொங்கல் நாளை பற்றி பேசுகிறதா, தங்க மனம் கொண்ட தங்கசாமியை பற்றி பேசுகிறதா, போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு போத்திக்கிறதா அப்படின்னு எனக்கு ஒரு சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் நேற்று அவருடைய திருவிழா அமைகின்ற காரணத்தினால் முதல்ல தங்கசாமிக்கு ஒரு வாழ்த்து நானாக சொல்வதை விட இந்த ஆலயத்திலே பங்கு தந்தையாக முதலாக இங்கே இருந்து இந்த கோயிலை கட்டுவித்த, கோயிலை மட்டுமல்ல கற்கோயிலை மட்டுமல்ல சொற்கோயிலையும் கட்டுவித்த வீரமாமுனிவர் 37 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதிலே பல புத்தகங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அதிலே ஒரு புத்தகம் அடைக்கல மாலை உள்கரிப்பா திருக்காவூர் களம்பரம். அதிலே ஒரு பாட்டினை அவருடைய திருவிழா அன்றைக்கு நான் பொங்கல் பரிசாக காணிக்கையாக அளிக்க விரும்புகின்றேன். வைத்த முடி அத்தனையும், வைத்த மலர் அத்தனையும், வைத்த கவி அத்தனையும், வைத்த பதம் அத்தனையும், வைத்த சொல்லத்தனையும், வைத்த நலமத்தனையும், வைத்த சிரமத்தனையும், வைத்த கரமத்தனையும், வைத்திருக்க மொய்த்துமைக்கும் வானரசியே, வானிருக்க மண்ணிருக்க உதவினின் தாளிருக்க யானிருக்க ஆங்கு இடமொன்று இல்லையோ, வானிருக்க மண்ணிருக்க உதவினின் தாளிருக்க யானிருக்க ஆங்கு இடமொன்று இல்லையோ, உண்டுண்டு எனக்கிடம் உண்டுண்டு அடைக்கலமே, உண்டுண்டு எனக்கிடம் உண்டுண்டு அடைக்கலமே, அடி சேர்ந்தேன் கண்டேன் அணிந்தேன் பணிந்தேன் பேரிந்த வெள்ளம் முடியா குளித்தேன் காண்டற்கரியனவும் கண்டேனே மதியும் உடுவும் அடையும் அடிகள். இப்படி சென்று கொண்டே இருக்கிறது அந்த பாடல். அந்த பாடலை நான் இதற்காக சொன்னேன் என்றால், நான் இந்த இடத்திலே எப்படி வாழ்வது என்று வந்தேன். ஆனால் இந்த அன்னை, அடைக்கல அன்னை எனக்கு குந்துவதற்கு குடிசையை கொடுத்தார்கள். நான் தேம்பி அழுதபோது தேம்பி எழும் என் கண்ணருவி முன் திருக்கையால் துடைத்தனையே, அதனையெல்லாம் நினைத்து பார்த்து நன்றியோடு பொங்கலிலே மக்கள் எவ்வாறு நன்றி பெருக்கோடு இருக்கிறார்களோ அதுபோல நன்றி பெருக்கோடு நானும் இருக்கிறேன் அடைக்கலத்தாயே என்று சொல்லி வாழ்த்துகின்ற விதத்திலே அந்த வீரமாமுனிவர் இங்கே பாடலை பாடியிருக்கிறார்கள். அந்த பாடலை அவருக்கு நான் இந்த நேரத்திலே காணிக்கை ஆக்குகின்றேன். நம்ம தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னாக்கா 2 அர்த்தம். ஏன்னா வழி பிறக்கும் அப்படின்னாக்கா அறுவடைக்கு முன்னால் நம்ம எல்லாம் விவசாயிகள். அறுவடைக்கு முன்னால வயல்ல வழியே இருக்காது, அப்படிதானே சாமி? அறுவடைக்கு முன்னால அந்த வயல்ல பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு பச்சை கம்பளம் போல இருக்கும். செந்நெல்லும் செங்கரும்பும் மஞ்சளும் இஞ்சியும் இன்னும் அநேக நல்ல தானிய வகைகளும் ஆளுக்கு மேலே உயர்ந்து அந்த வழியை அடைத்து நிற்கும். வழி கிடைக்காது. ஆகவே தைக்கு முன்னாலே வயலிலே கூட வழி கிடைக்காது. ஆனால் அறுவடை முடிந்ததற்கு பிறகு அந்த நெல் வீட்டுக்கு வருகிறது, அந்த வயலிலே வழி பிறக்கிறது. இது ஒரு அர்த்தம். அடுத்து அந்த நெல்லானது தானிய களஞ்சியங்களிலே சேர்க்கப்படுகிறது. அது பானையிலே புத்தரிசியாக புது பொங்கலாக ஆட்டி படைக்கப்படுகிறது. எனவே அந்த நேரத்திலே நமக்கு வழி பிறக்கிறது. உழவனுக்கு மட்டும் வழி பிறக்கவில்லை. உழவன் அதை கொண்டு வந்து கொடுத்ததற்கு பிறகு புத்தரிசி இந்த பானையிலே பொங்க வேண்டும். இந்த பானை எங்கிருந்து வருகிறது? குயவன் செய்தால்தான் அது பானை. எனவே குயவனுக்கும் வாழ்வு கொடுக்கிறது, உழவனுக்கும் வழி கொடுக்கிறது, குயவனுக்கும் அவன் தொழில் வளர்வதற்கு வழிபடுகிறது. குயவன் வந்ததற்கு பிறகு அங்கே நெசவாளன் வருகிறான். பாருங்க, எல்லாம் நிறைய பேர் பட்டு உடுத்தி வந்திருப்பீங்க, நல்ல புத்தாடை அணிந்து வந்திருப்பீர்கள். இந்த
ஆடைகளை வாங்குவதற்கு எங்கே நெசவாளன் வருகிறான். அப்ப நெசவாளிக்கு அங்கே வழிபிறக்கிறது, வாழ்க்கை வழிபிறக்கிறது. ஆக அந்த பட்டு தாம்பூலம் அது சீர்வரிசை எல்லாம் வந்ததற்கு பிறகு திருமணம் வருகிறது. திருமணத்திலே நாம் சீர்வரிசைக்காக அங்கே பலவிதமான கலைஞர்கள் உருவாகிறார்கள். கொட்டு மேளம் வருகிறது, அந்த கொட்டு மேளத்திலே கலைஞர்கள் வருகிறார்கள். தாலி செய்யப்படுகிறது, கலைஞர்கள் வருகிறார்கள். இப்படி வாழ்க்கையிலே எல்லாருக்கும் உழவன், குயவன், நெசவாளி, கலைஞர்கள் என்று வியாபாரிகள் அத்தனை பேருக்கும் வழி பிறக்கிறது. எனவேதான் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம் நம்பிக்கை. எனவே நமக்கு எல்லோருக்கும் வழி பிறக்கிற காரணத்தினால்தான் இந்த தை மாதத்திலே ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிற அனைத்துக்கும் நன்றி சொல்லி அடைக்கலத்தாயிடம் போய் நம்முடைய நம்பிக்கைகளையும், நம்முடைய வேட்கைகளையும், நம்முடைய ஆசைகளையும், நம்முடைய துன்பங்களையும் எல்லாம் சொல்லி அந்த அடைக்கலத்தாயின் இன்னொருவரை நாம் வைத்துக் கொண்டால் தை மாதத்திலே நாம் தை தை என்று குறித்துக் கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை எல்லாம் இந்த நாளிலே நிறைவாக இந்த அடைக்கலத்தாயிடம் நான் வேண்டுகின்றேன். அது மட்டுமல்ல, ஒரு தத்துவ ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, பழையன அழிதலும் புதியன புகுதலும் கால வழுவனான என்று தொல்காப்பியத்துக்கு பிறகு வந்த நன்னூல் சூத்திரம் சொல்கிறது. எனவே பழையதை கழிக்க வேண்டும், புதியதை நாம் உணர வேண்டும், புதிய சிந்தனைகள் உருவாக வேண்டும். அத்தகைய விதத்தில் நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற பழைய பொருட்களை எல்லாம் போக்க வேண்டும். அப்படி போக்குகின்ற வீடுகளை சுத்தம் செய்கிறேன். அந்த ஹைஜீனிக் என்கின்ற ஒன்றையும், எக்கலாஜிக்கல் புரோகிராம் என்பதையும் இந்த பொங்கல் விழா நமக்கு அறிவுறுத்துகின்றது. எனவேதான் வீட்டுக்கு வெள்ளை அடித்தல், போக்குவது, போகி பண்டிகை என்று கொண்டாடுகிறோம். போக்குவதால் அதற்கு போகி பண்டிகை என்றும் நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே, பொங்கல் நாளிலே நாம் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், ஏமா உங்க வீட்டுல பொங்கல் உண்டாயிச்சா, உங்க வீட்டுல பொங்கிருச்சா அப்படின்னு அடுத்தவங்க வீட்டிலையும் போய் பொங்கவில்லை என்றால் அந்த வீட்டுக்கும் பொங்கலை கொடுத்து மகிழ்விக்கின்ற ஒரு உறவுகளை வளர்க்கின்ற ஒரு நாளும் இந்த பொங்கல் நாள், இந்த தை மாதம். அடுத்ததாக ஏறு தழுவுதல், மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் ஏதோ மாட்டை அடக்குவது அல்ல. அதனை தமிழன் எப்படி சொல்லி இருக்கிறான் என்றால் ஏறு தழுவுதல் என்று சொன்னான். தழுவுதல் அப்படின்னா கட்டி பிடித்து தழுவுறதுக்கு பிறகுதான் தழுவுதல். மாட்டை கட்டி பிடிச்சு தழுவு, அதை அடக்காத. மாட்டை அடக்கிறது மாதிரி வீட்டிலேயே என்ன பண்றான், பொண்டாட்டியை அடக்கிறது, பிள்ளையை அடக்கிறது, எல்லாத்தையும் அடக்கிறதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி அடக்கி ஒருவனை அடிமையாக விடாமல் தழுவிக்கொண்டு அவனை வாழ வைக்க வேண்டும், உறவுகளை சங்க வைக்க வேண்டும் என்பதுதான் மாட்டு பொங்கலினுடைய அருமையான தத்துவ கருத்து. அதுதான் ஏறு தழுவுதல் என்று சொன்னான். எனவே அன்புக்குரிய மக்களே, இத்தகைய சிந்தனைகளை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நாளிலே நாம் திருவள்ளுவருடைய நாளையும் நாம் கொண்டாடுகின்றோம். திருவள்ளுவரும் தத்துவ ரீதியாக ஒன்றை சொல்லுகிறார். என்னென்றால், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் யோசித்து பார்த்தால் ஜாதிகளாலும் மதங்களாலும் கட்சிகளாலும் மனிதன் பிரிந்து இருக்கிறான். ஆனால் இப்பயே இப்படி பிரிந்து இருக்கிறது என்றால் 2000 வருடங்களுக்கு முன்னாலே எவ்வளவு பிரிந்திருக்கும் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சமயத்திலும் கூட அந்த திருவள்ளுவன் என்பவன் என்ன சொன்னான்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னான். எனவே அதனையும் நினைத்து பார்க்கிற நாள் இந்த நாள். எனவேதான் அதற்கு பின்னாலே வந்த பக்தி இலக்கியங்கள் எல்லாம் கல்லார்க்கும் கற்றவருக்கும் களிப்பளிக்கும் களிப்பே, இல்லார்க்கும் பொல்லார்க்கும் எல்லாருக்கும் வரமளிக்கும் வரமே, கற்றார் காணார்க்கும் கண்டாருக்கும் கண்ணளிக்கும் கண்ணே, எல்லாருக்கும் எல்லாம் நடுவு நின்ற அரசே என்னை வாழ்விப்பாக என்று ஆண்டவன் பொதுவிலே வந்து நம்மை வாழ்விக்க வருகின்ற நாள்
இந்த நாள் பொங்கல் நாள். எனவே இந்த நாளிலே நாம் இத்தகைய சிந்தனைகளை உள்வாங்கி வாழ வேண்டும் என்று நாம் வாழ வேண்டும். அடுத்து சமத்துவ பொங்கல். இந்த சமத்துவத்தை சொல்லுகின்ற விழாவும் இந்த விழா. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அடிமை ஆண்டவன் என்கின்ற நிலையெல்லாம் இல்லாமல் ஓடப்பர் ஆகியிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்கு ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார், இதை உணரப்பா நீ என்று சொல்லுகின்ற ஒரு சமத்துவ பொங்கலையும் நமக்கெல்லாம் சொல்லுகின்ற நாள் இந்த நாள். எனவே இந்த தமிழன் இப்படியெல்லாம் உயர்ந்த சிந்தனைகளை கொடுத்த மாதம் இந்த மாதம். மொத்தம் 9 எண்ணம். 9ஐ 9 நவகிரகங்கள் என்று வகுத்து பிரித்தான். நவதானியங்கள் நவகிரகங்கள் என்று 9 வைத்தான். 8 திசைகள் என்று தமிழன் திசைகளை 8ஆக வகுத்தான். ராகங்களை பார்த்தான். 7 இசை ராகங்கள் என்று ராகங்களை வகுத்தான். நாம் உண்கின்ற உணவை அறுசுவை உணவு என்று 6ஆக பிரித்தான். 5 நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதல் நெய்தல் பாலை 5 நிலங்களை 5ஆக பிரித்தான். 4 அறம் பொருள் இன்பம் வீடு என்று அறங்களை 4ஆக பிரித்தான். முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்று முத்தமிழை பிரித்தான். 2 அகவாழ்க்கை புறவாழ்க்கை, அகநானூறு புறநானூறு என்று அகவாழ்க்கையை புறவாழ்க்கை 2ஆக பிரித்தான். வாழ்க்கை 2ஆக பிரித்தான். 1 இதையெல்லாம் செய்து வைத்த தமிழன் ஒழுக்கத்தை மற்றும் ஒன்றுதான் என்று, ஒழுக்கம் விழுப்பம் வேண்டின் விருப்பம் தரலாம் என்று ஒழுக்கத்தை விருப்பத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்று அது ஒன்றாக வைத்தான் தமிழன். இப்படியெல்லாம் எல்லாவற்றுக்கும் இலக்கணத்தை கண்டுபிடித்த தமிழர்கள் இன்றைக்கு சிறந்தவர்களாக, உலகத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது வெள்ளிடைமலை. நாம் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே போன வாரம் நான் சென்னைக்கு சென்றிருந்தேன். ஒரு புத்தகத்தை எனக்கு பொங்கல் பரிசாக கொடுத்தார்கள். அது ஒரு நல்ல புத்தகம். என்னவென்றால் காப்பா அரவாணன் என்கின்ற ஒரு புத்தகம். எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்களோ தெரியவில்லை. அதிலே அந்த தலைப்பு தமிழன் ஏன் அடிமையானான். தமிழன் வாழ்ந்தான், வளர்ந்தான், இருந்தான், இலக்கியங்களை படித்தான், எல்லாம் செய்தான். அறநூல்களை இவன் தொகுத்தது போல இந்த உலகத்தில் யாரும் தொகுத்ததில்லை. அப்படி வாழ்வாங்கு வாழ்ந்த தமிழன் ஏன் அடிமையானான் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். எல்லா இடத்திலும் அடிமையாக இவன் ஏன் இருக்கிறான், இவன் ஆட்சி பொறுப்பிலே இவன் ஏன் இல்லை என்கின்ற ஒரு நிலையை எழுப்புகின்ற ஒரு சிந்தனையை அந்த புத்தகம் கொடுக்கிறது. இந்த மொழி தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழி, தமிழ் உணர்வு நமக்கு எல்லாருக்கும் வர வேண்டும். நான் பேசுறது தமிழ் எல்லாத்துக்கும் புரியுதுல? எல்லாத்துக்கும் புரியுதுல? அப்ப தாய்மொழி தமிழ். இந்த தாய்மொழி தமிழுக்கு தாய்மொழியாக இருப்பது இந்த உலகத்துல எத்தனையோ 2750 மொழி என்னமோ சொல்றான். அதுல 10 மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்று சொல்றான். கிரேக்கம், தத்துவம், லத்தீன், பிரெஞ்சு, சைனம், ஹீப்ரு இதெல்லாம் சொல்றான். இத்தனை மொழிகளுக்கும் கூட, இந்த 10 மொழிகளுக்கும் கூட தாய்மொழியாக இருப்பது தமிழ். எனவே தாய்மொழி தமிழ். இந்த தாய்மொழி தமிழுக்கெல்லாம் தாய்மொழியாக இருப்பது, மற்ற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருப்பது தமிழ். அந்த தமிழை இன்னைக்கு நம்ம பேசுறது இல்லை. நீங்கள் சில பேர் காரை விட்டு கீழே இருக்கணும். என்ன ஜி, நல்லா இருக்கீங்களா ஜி? இந்த ஜி ஏன் போடுற? நான் அந்த காரை விட்டு அங்கே இறங்குற சமயத்தில் வடநாட்டுக்காரன் இல்லை, அமெரிக்காக்காரனையோ ஆப்பிரிக்காக்காரனையோ இந்த ஐரோப்பியக்காரனே அவன் பார்ப்பான். அவன் எடுத்தோன்னு என்ன நமஸ்தே ஜி அப்படிமா. இல்லை நான் தமிழன்டா, என்னை பார்த்து வணக்கம்னு சொல்கிறா அப்படின்னு நான் வணக்கம்னு அவனுக்கு சொல்லி கொடுப்பேன். ஜி எல்லாம் சொல்லாத, நமஸ்தேன்னு சொல்லாத. நான் தமிழன், எனக்கு தலைமை, தமிழுக்கு எனக்கு உரிமை கொடு என்பது. எனவே இத்தகைய மொழி உணர்வு இல்லாதவர்கள் தமிழர்கள், மொழி பற்று இல்லாதவர்கள் தமிழர்கள். ஆனால் இருக்கிறது, ஆனால் அதை அடிமையாக்கி விட்டான். ஏன் தமிழா நீ அடிமையா? எனவேதான் ஹிந்தி புரட்சி வந்தது,
தமிழ் இந்த உலகத்திலே வர வேண்டும் என்பதற்காக 60-64 அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் எல்லாம் வந்தது. அதனை வைத்து ஏதோ படமெல்லாம் நீங்க எடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் இல்லையா? அப்படி சரி, ஏதோ ஆக தமிழ் மொழியை நமக்கு உள்ளத்திலிருந்து உணர்விலிருந்து பிறந்த மொழியை நாம் என்றைக்கும் மறந்துவிடக் கூடாது. தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு அமிழ்தென்று பெயர், அந்த தமிழுக்கு அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். எனவே உயிராக இருப்பது இந்த தமிழ். எனவே இந்த தமிழை நாம் உயிருள்ள வரை உணர்வாக கொண்டு பேச வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும். தமிழர்கள் எங்கிருந்தாலும் இந்த அறிவோடும் அறிவு திறனோடும் வாழ வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இணைந்த தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீந்த தமிழ்நாடு நனக்கும் சிறிதளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாளெனக்கு திருநாளாம் என்று சொன்னதைப் போல இந்த என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் என்னை ஈன்றெடுத்த தமிழ்நாடு நனக்கும் சிறிதளவு கடுகளவு, கடுகிலே பாதி அளவு நீ உதவி செய்தாய் என்றால், நீ அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தாய் என்றால் உன்னுடைய நாள் உயர்ந்த நாளாக இருப்பது என்பதை மறந்து விடாமல் நாம் இந்த நாளிலே சூளுரைத்துக் கொள்வோம். மனிதனில் நீயும் ஒரு மனிதன், மண்ணன்று இமைதிர எழுந்து நன்றாய் எண்ணுவாய், சுடர்முகம் தூக்கு சுந்தரப்பன் பாடு, மீசையை முறுக்கு மேலே ஏற்று, நாடகத்தை லோத்து, பிறர் உண்ண நீ உண், பிறர் உடுக்க நீ உடு, வையம் தலைமைகள் மேதினிக்கு ஒளி செய். தமிழா தமிழா விழி எழு, வேள்வித்தீயை மூட்டு, நீ இந்த உலகத்தில் ஆள பிறந்தவன், அதிகாரம் படைத்தவன். எனவே நீ உன்னுடைய அதிகாரத்தை விட்டுக் கொடுக்காதே, ஆளுகின்ற தன்மையை நீ விட்டுக் கொடுக்காதே. நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் தமிழ் உன்னோடு உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டு தமிழ் 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 எங்கள் அமிழ்தம், தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் உயிர் மூச்சு என்பதையெல்லாம் நாம் இந்த தையல் மாதத்திலே, தை மாதத்திலே நாம் கொண்டு வளமோடு வாழ அன்னை அடக்கலத்தாய், அன்னை புதிதாக வருகின்ற புதிய புனித பட்டம் பெற இருக்கின்ற வீரமாமுனிவர் நமக்கெல்லாம் பரிந்து பேசி நாம் எல்லோரும் நலமாக வாழ்வாங்கு வாழ உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். இதழ் கூறி புகழ் கூறி இனிக்கின்ற மொழி கூறி, கம்பன் கவி போல, கன்னி தமிழ் மொழி போல, கர்த்தன் இயேசுவின் மொழி போல நாம் எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ ஆண்டவனுடைய திருவருள், அடைக்கல தாயுடைய திருவருள் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக. ஆமென்.